நம்ம இன்றைக்கி ஒரு ரிச்சான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம், ஒரு ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். நம்ம இன்றைக்கி ஒரு கீர் பண்ண போகிறோம். கீர்னால் பெருசாலாம் யோசிக்காதீங்க, நம்ம ஊர் பாயசம் தான். நான் இன்றைக்கி கேரட்டையும் ஆப்ரிகாட்டையும் வச்சு ஒரு கீர் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும், செம்ம ரிச்சாக இருக்கும். இப்போ இந்த கீருக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நம்ம பார்த்துடலாம். மீடியம் சைஸ் கேரட் துருணுவது 2, பால் 1 லிட்டர், ஆப்ரிகாட் 7லேருந்து 8, 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, முந்திரி பருப்பு 10 பீஸ், குங்குமப்பூ, நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 4. வெல்கம் டு என் சமையல் லெட்ஜர் வித் வினோத்குமார். இந்த கேரட் ஆப்ரிகாட் கீருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு. அதை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துடலாம். கேரட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட்டை இது மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். சில பேர் கட் பண்ணி பாயில் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் இது மாதிரி பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி ஆப்ரிகாட் இந்த ட்ரைட் ஆப்ரிகாட்ஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த முந்திரி பருப்பு 1க்கு 2 அதை கட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக வாயில் தட்டப்படும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது மாதிரி 1க்கு 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காயை தோல் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் இடித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கீர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரட்டை நல்லா வதக்கிக்க போகிறோம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நெய் வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நெய் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் கம்மியாக போட்டும் பண்ணலாம், ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் டு 2 டேபிள் ஸ்பூன் போதும். நெய் சூடாக வெயிட் பண்ணுங்கள். நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம அந்த கேரட்டை போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேரட் உள்ளே போட்டு வதக்க போகிறோம். அடுப்பை கொஞ்சம் சிம்லே வைங்க, ஒரு மீடியம் ஹீட்டில் சிம்மில் வைங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த கேரட்டை ஃபுல்லாக அந்த நெய் கோட் ஆகி இந்த கேரட் சுருங்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்தளவு கரெக்டாக இருக்கும். இந்த கேரட் போட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஆப்ரிகாட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரிகாட் நான் ஒரு கால்வாசி ஆப்ரிகாட்டை நான் இப்போயே போடுறேன். நம்ம அதுக்கப்புறமா ஆப்ரிகாட் போட போகிறோம். பட் இந்த ஃப்ளேவர் உள்ள இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு இப்போயும் போட்டுருங்க. நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டேன்னா 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டேன். நான் 2-3 நிமிஷம் கிடையாது, ஒரு ஈஸிலி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே குக் ஆகணும். இதோட நேச்சுரல் வாட்டர்லாம் போயிட்டு சுருங்கும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் சுகர் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுகர் அதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறோம். ரஃப்லி ஒரு 1.5 டீஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் பாருங்கள், இந்த சுகரை போட்டதுக்கப்புறமே இந்த கேரட்டோட கலரை நல்லா எலிவேட் ஆகிருக்கும் பாருங்கள். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால். நான் 1 லிட்டர் பால், இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆகும், பாதியாக குறையணும். அது வரைக்கும் இது நல்லா காய்ச்சணும். ஒரு 30 மினிட்ஸ் மினிமம் ஆகும். அப்படி பாதியாக குறையும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ ஓரத்தில் அந்த ஒட்டி அடி பிடிக்காமல் இருக்குது, லைட்டாக சுரண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா பாதியாக சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த குங்குமப்பூ லைட்டாக அப்படி கசக்கிட்டு உள்ளே போட்டுருங்க. குங்குமப்பூ போட்டோடனே அப்படியே கலரும் மாறும். நல்ல குவாலிட்டி குங்குமப்பூ இருந்தால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டுட்டு ஒரு கொதி வரப்பே தெரியும், உங்களுடைய லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். ஃப்ளேவரும் ஒரு சூப்பர் அரோமா கிடைக்கும்.
இந்த இடத்துல நம்ம வந்து இந்த கேரட் இருக்கு இல்லையா, கேரட் நெய்யில் வதக்கி வச்சுருக்க கேரட், இதையும் உள்ளே போட போகிறோம். இதை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரப்போ, கொதி வரப்போ தான் வந்து இந்த கேரட்டு, நெய், இந்த பால் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரே ஒரு கொதிக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த ஏலக்காய் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஏலக்காய் விதை, இதையும் தூவி விட்டுருங்க. ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஏலக்காய் ஃப்ளேவர் தான் டாமினேட் பண்ணும். ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவோட விதை மட்டும் போதும். அவ்வளோதான். இது ஆல்மோஸ்ட் ரெடி. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான். இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை இறக்கி வச்சுருங்க. இந்த பேலன்ஸ் நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய்யை யூஸ் பண்ணி இந்த முந்திரி பருப்பும் பேலன்ஸ் இருக்கிற ஆப்ரிகாட் இதை நெய்யில் வறுத்து உள்ளே போட போகிறோம். நம்ம ஆப்ரிகாட் ஆல்ரெடி வந்து நம்ம வந்து அதை வந்து கேரட்டை நெய்யில் வறுக்கிறப்பயே ஆப்ரிகாட்டும் போட்டிருக்கோம். அதோட இப்பையும் போட போகிறோம். நெய் சூடாயிடுச்சு. இதில் இந்த முந்திரி பருப்பு, அப்புறம் லைட்டாக நெந்திரி பருப்பு ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆப்ரிகாட்டை போட்டுருங்க. லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இந்த ஆப்ரிகாட் ஆப்ரிகாட் ரொம்பலாம் வறுபடவும்னா லைட்டாக அந்த நெய்யோட கிளேஸ் அந்த சூட்லேயே லைட்டாக வந்து போதும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே இந்த கீரில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். இந்த அருமையான ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். சர்க்கரை வந்து முக்கியமான விஷயம். கீருக்கு சர்க்கரை தான், அதையே மறந்துட்டேன். பட் நமக்கு சூடாக தான் இருக்குது. இதை போட்டுருங்க. இந்த சூட்லேயே அது நல்லா மெல்ட் ஆகிடும். இது திருப்பி கொதிக்கணும்லாம் கிடையாது. பண்ணுற அவசரத்தில் மெயின் விஷயத்தையே மறந்துடுவோம். இது வந்து ரெகுலராக குக் பண்ணுறப்ப நடக்கிற விஷயந்தான். அதனால் வந்து ரொம்பலாம் வந்து டென்ஷன் ஆக வேண்டாம். இது வந்து ரொம்ப சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து இந்த அல்வா மாதிரி சர்க்கரை ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், கீர் ரெடி. நான் சர்வ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இந்த அருமையான ரிச்சான ஆப்ரிகாட் கேரட் கீர் ரெடி. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து நம்ம சேனலை 2-3 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அவர் ரீசெண்டாக கமெண்ட் பண்ணார், சார் வந்து கேரட் கீர் ரொம்ப பிடிக்கும், செய்ய முடியுமான்னு கேட்டார். நம்ம ஸ்பெஷலாக ஆப்ரிகாட் போட்டு கேரட் கீர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அவரையே டேஸ்ட் பண்ண கூப்பிட போகிறோம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், ப்ளீஸ் வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் சார், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்ததே பெரிய விஷயம். நான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் சார், உங்களால் முடிஞ்சால் வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். பட் பிஃபோர் தட் நீங்கள் முதல்ல டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள் நம்ம பேசலாம். ஷூர் சார். உங்களோட சேர்ந்து நானும் வந்து
சாப்பிட்றேன். ஆனால் கையில் எடுத்து சாப்பிடுங்க, ஃபுல்லாக உங்களுக்கு தான். நான் சொல்கிறதா இவர் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். இன்னும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாமா? தயவுசெய்து ப்ளீஸ். கேரட் கீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஓகே. இதில் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு டேஸ்ட் எலமெண்ட் எனக்கு அதில் ஆப்ரிகாட் போட்டிருக்கோம். ஆப்ரிகாட் இது ஹைலைட்டே அதில் ஆப்ரிகாட் தான். கேரட்டே ரெகுலராக பண்ணுறது. பட் கேரட்டோட எது காம்ப்ளிமெண்ட் ஆகும்னு பார்க்குறப்ப ஆப்ரிகாட் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் பெட்டராக இருந்தது. அதில் ஆப்ரிகாட் சேர்த்துருக்கோம். ஓ, நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் நான் பார்க்க ஆரம்பிச்சது யூனிக்காக இருக்கிற காமனாக இருக்கிற விஷயத்துலேருந்து யூனிக்காக பண்ணுறதுல தான். ஓகே, இது இன்னும் யூனிக்காக இருக்குது. தேங்க்ஸ் லாட். இந்த மாதிரி சொல்கிறப்ப நல்ல என்கரேஜிங்காக இருக்குது. நீங்கள் என்னென்னா நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் சொல்லுங்கள், நம்ம சமைக்கலாம், சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள், நல்ல ஹெல்த்தியாக சமைங்க, ஹாப்பியாக சாப்பிடுங்க. சார் ப்ளீஸ் சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, முடிச்சிடலாம். ரொம்ப ஹாப்பி சார். நீங்கள் என்னை இன்வைட் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கவே இல்லை. நீங்கள் வந்ததே இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். தேங்க்யூ. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் நம்ம டிஷ்ஷஸ் நிறைய பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் சொல்லுங்கள், நம்ம சமைக்கலாம், சேர்ந்து டேஸ்ட் பண்ணலாம்.